கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமைகளை செலுத்துகிற இந்த நாளில கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, சாரோனின் ரோஜாவே, நீதியின் சூரியனாக இயேசுவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம், அதுல 19 வசனத்தோடு வாசிப்போம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள் என்றார். பழிவாங்குதல் இன்னைக்கு பூமியில நம்ம வாழ்கிற எல்லாத்துக்கும் இன்னைக்கு பழிக்கு பழி. தேசத்துல பார்க்குறோம், குடும்பத்துல பார்க்குறோம், நியூஸை பார்க்கும்பொழுது பழிக்கு பழி. ஆமா, இதை திறந்தால் நியூஸ் திறந்தால் அவனை வெட்டிட்டான், இவன் பழிக்கு பழி வாங்கிட்டான், அவனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பழி வாங்குற குணங்கள் இன்றைக்கு அநேகமாய் காணப்படுது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் யாருக்குரியதான்? தேவனுக்குரியதான், கடவுளுக்குரியதான். நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த மனுஷன் நம்ம பழி வாங்குறது நமக்கு அது தகுதி கிடையாது. அது ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை எடுத்து உரையிலே போடு அப்படின்னா. பட்டயத்தில் எடுக்கும் பட்டயத்திலே சாவார்ன்னு சொல்றாரு. பேதுருவை இயேசுவை அப்படி போல பட்டயத்தை என்ன பண்ணான்? காதை வெட்டும் போது காதை தேவன் ஒட்ட வைக்கிறாரு. பட்டயத்தை பேதுரு பட்டயத்தை உரையில போடு அப்படிங்கிறார். அப்ப நமக்கு வர வேண்டிய அந்த கோபம், அந்த எரிச்சல், ஆமா, நம்மளை பிடிக்காத செஞ்சுட்டாங்க தான், அவங்களை வேதனைப்படுத்திதான், நம்ம காயப்படுத்தாங்க, குடும்பத்தை நம்மளுக்கு ரொம்ப மனசை நோவு பண்ணிட்டாங்க, நாங்கள் பழிவாங்கனால இருக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவர் சமூகத்தை விட்டு கொடுங்க. இயேசு கிறிஸ்து எல்லாற்றையும் மன்னித்தார். காட்டி கொடுத்த யூதாசையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? மன்னித்தார். அவன் எத்தனையோ பேதுருவை அவரை மறுதளிச்சான், மறுபடியும் மனம் திரும்பினான். ஆண்டவர் அவனை மன்னிச்சு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் அவர்களை மாற்றினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமா, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பழி வாங்குதல் எனக்குரியது. இப்போ தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துருந்தோம். நம்ம தேவன் செய்வது போய் நம்ம அதை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது நம்ம என்ன பண்ணும்? அது நம்மளை நிம்மதியை குலைத்து நம்முடைய சந்ததிகளை அழித்து விடும். ஆமாம், பழி வாங்குறதுக்குரிய நம்ம அந்த காரியமே நம்ம கூட அது தேவனுடைய குணாதிசயம் அல்ல. அது நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அந்த குணாதிசயம். ஆண்டவர் என்ன மன்னிங்க அப்படிங்கிற, உனக்கு ஆண்டவரே வானத்திலிருந்து அக்னி இறக்கி உடனே அவங்களை அழிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி சரி சொன்னப்பா. என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீங்க? உங்களை துன்பப்படுத்துறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களை நம்ம வேதனைப்படுத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, வேண்டிய கஷ்டம்தான், அது எல்லாத்துக்கும் வராது. அப்ப எப்ப வரணும்னா ஆண்டவர் நம்ம முழுமையா நம்ம சரணடையும் பொழுது, இயேசுவே என் தஞ்சம்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த குணாதிசயம் நம்மளுக்கு வரும். ஆண்டோட குணாதிசயம் வரும்பொழுது நமக்கு சமாதானமே வரும். இல்லைன்னா அதை நினைச்சு தேவையில்லாம கருத்து பழி வாங்குதல் எனக்குரியது. ஏன்னா ஆண்டவர் சார், ஆனா யாரெல்லாம் உங்களுக்கு விதமா செய்யறோம் அதுக்கு தண்டனை ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் என்ன பண்ண, நிச்சயமாக நீங்க வேதனை அநேக பது வாசிப்போம், தவறான ஆலோசனை சொன்ன. ஆமா பாருங்க, அந்த மொர்த்தகை எப்படியா தூக்கில போடணும்னு சொல்லிட்டு அவன் பண்ணான். அவன் பழிக்கு பழி மொர்த்தகை பழிக்கு பழி வாங்கலை, அவன் ஆண்டவர் சமூகத்தை விட்டு கொடுத்துட்டான். ஆனா ஆண்டவர் ஆமானா என்ன பண்ண, அவனுக்கு செய்ய வேண்டிய நீதியை அவன் மொர்த்தகாய்க்கு ஆண்டவர் நேர்த்தியாய் செய்தான். அவன் வச்ச தூக்கு மரத்துல என்ன பண்ண, ஆமானே மாட்டிக்கொண்டான். நம்மளுக்கு வர்ற எதிராளிய நம்ம கையாள தேவையில்லை, ஆண்டவரை விட்டுருணும். ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்க பாத்துக்க, வருத்தப்பட்டு பாருங்க, எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் இளைப்பாறுதல தருவேன் சொன்னார். இப்ப ஆண்டவர் நம்ம பாரத்தை, கவலைகளை எல்லாவற்றையும் என்ன பண்ண ஒப்பு கொடுத்து, இதை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர் பொறுப்படுத்திக் கொள்கிற ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு நீதி செய்வார், உங்களுக்கு நியாயம் செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது பாருங்க, மேல வசனம் சொல்லுற, கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனிதரோடும் வேணுமா சமாதானமா இருங்கள். நம்ம கூடுமான என்ன பண்ணுங்க, அவனோட பேசுறவங்க பிடிக்கல பாஸ்டர், சமாதானம் பாருங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணு, விட்டுருங்க. அவனை உறுத்தாலே எனக்கு அந்த என்ன வருது, இப்படி பண்ணிட்டாங்களே, பிள்ளைகள் பண்ணிட்டாங்களே, குடும்பத்தை பண்ணிட்டாங்களே, அது நினைச்சு நீங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் விட்டுருங்க. ஏன்னா அதற்கு ஆண்டு நம்ம வசனம் சொல்லுது, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினிக்கு என்ன பண்ணுங்க, இடம் கொடுங்கள். எனக்கு அந்த இடம் நான் பார்த்துருந்தேன், அந்த சாப்டர் கொடுத்து நான் பார்த்துட்டேன்னு சொல்ல ஆண்டவர். இன்னைக்கு இந்த காரணம் ஆண்டவர் கருத்துல எதுக்காக பழி வாங்க துடிக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தை விட்டு கொடுங்க. உங்களுக்கு சமாதானத்தை தருகிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காக நீதி செய்வார், உங்களுக்காக நிச்சயமா நீதி செய்வார். ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிற ஆண்டவர், உங்களை நல்ல வழியாக நடத்தி உங்களை நித்தியத்துக்கு நேராக, அவன் தேவனுடைய சந்தோஷத்துக்கு நேராக நடத்த நம்ம இயேசு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருக்கு நம்ம இடம் கொடுப்போம். பழி பழி வாங்கிக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எல்லா மனுஷருக்காக சோத்திரம் பண்ணுவோம், எல்லாருக்கும் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்ம எதிராளி ஜெபம் பண்ணுவோம்.
கர்த்தர் நம்மளுக்கு நீதி செய்து நமக்காக வழக்காடுகிற இயேசு இருக்கிறார். அவர் நம்ம நோக்கி பார்ப்போமா? சமாதானம் பெற்றுக்கொள்வோமா? பரிசுத்த தேவனே, இந்த நாளுக்காய் நன்றி. பழி வாங்குறது ஆண்டவரே, நீங்க பழிவாங்க எனக்குரிய சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை எந்தெந்த காயங்கள் பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, சரியா நீதி செய்யப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பன நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொள்வதற்காக நன்றி சொல்லும். வாழ்க்கையில உடைய பிள்ளைகளை வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.